இன்னைக்கு தான் டே 1 நாங்க காலையிலேயே வர்க்கலா ரீச் ஆயிட்டோம். நாங்க ஸ்டே பண்றதுக்காக பீச் வியூல இருக்கிற மாரி ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்டே ஒரு கிளிஃப் மேல தான் இருக்கு. எங்க ரூம்ல இருந்து பார்த்தா இந்த பீச் வியூ தான் தெரியும். சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதே அவ்ளோ ரிலாக்ஸ்டா இருந்தது. கொஞ்ச நேரம் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மேல இங்க பக்கத்துல ஒரு பீச் இருக்கு. அங்க போலான்னு கிளம்பிட்டோம். இங்க சுத்தி பார்க்கறதுக்கு நெறைய பிளேஸஸ் இருக்கு. ஆனா நாங்க வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் வந்தோம். அதனால அவசர அவசரமா எங்கேயும் போல. இங்க ரெசார்ட்க்கு பக்கத்துல இருக்கிற பீச், அப்புறமா நெறைய ரெஸ்டாரண்ட் போலாம், போட்டிங் போலாம். இதுதான் எங்களோட பிளானே. நாங்க இங்க வந்ததும் பைக் ஒண்ணு ரென்ட்‌க்கு எடுத்துட்டோம். ஏன் கார்ல வரலன்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. 4 ஹார்ஸ் டிராவல் ஓட்டிட்டு வரவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ட்ரிப்போட எக்ஸ்பென்ஸும் அதிகமாகும். இது ட்ரெயினுனா சேஃபா, கம்ஃபர்டபுளா வந்துரலான்னு ட்ரெயின் சூஸ் பண்ணியிருந்தோம். இங்க பக்கத்திலேயே 2 பீச் இருந்தது. ஒண்ணு வந்து கப்பிள்ஸ் பீச். பாப்பா தூங்கிட்டான்றதுனால நான் பெருசா வீடியோ எதுவும் எடுக்கல. நைட்டு ரிட்டர்ன் நாங்க ரூமுக்கு வந்ததும் நல்ல மழை. கிளைமேட்டே சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்க ஹோட்டல்லயே பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. பட் மெனு எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூல்லயும் விளையாடிட்டு எங்களுக்கு 12:00 இங்க செக் அவுட். அடுத்த ஹோட்டலுக்கு போறதுக்காக கிளம்பிட்டோம். நாளைக்கு டே 2 விளாக் ஷேர் பண்றேன். பாய்.